நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பொதுவாக சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு கிரகத்துடைய தொழில் அதிக சுபத்துவமான கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அமையும் ஒருத்தருக்கு. அதுலதான் அவருக்கு ஆர்வமே போகும். அப்படி ஒருவேளை அவருக்கு அமையலன்னா அவருக்கு அவயோக திசைகள் நடந்து கொண்டிருக்கிறது. படிப்பும் அப்படித்தான்றதை நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறேன். மாணவர்களை நினைச்சா உண்மையிலே இப்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. பொது வீடியோவாக இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேர் பெருமை வீடியோல இருந்தாலும் ஒரு சிலர் பொது வீடியோக்கள்லயே அந்த பதில்கள் எல்லாம் கொடுக்குறீங்க. ஆக நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டின் அடிப்படையில எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் தொழில்களும் கல்வியும் உங்களுக்கு அமையும். அப்படி அமையாத பட்சத்தில் உங்களுக்கு அவயோக திசைகள் எதை படிச்சு நல்லதா செய்யணுமோ அதற்கான தசாபக்தி அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அவைகள் அமையும்ன்றத தெளிவாக சொல்லி இருக்கிறேன். இதற்கு நிறைய விதிவிலக்குகள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை ஒரு ஜாதகத்துல எந்த கிரகமும் கூடுதல் சுபத்துவமாக இல்லாத அமைப்புல அல்லது ஒரு ஸ்தான பலத்தோடு நட்பு நிலையோடு குரு 10ஆம் இடத்தோடு 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற போது குருவின் தொழில்கள் அவங்க அமையும் அப்படின்னு சொல்லுவேன். குருவின் தொழில்கள் அப்படின்னா ஏகப்பட்ட தொழில்களை சொல்லலாம். வங்கி தொழில், நிதித்துறை, நீதித்துறை, முக்கியமாக மஞ்சள் நிறம் உள்ள தொழில். அப்ப 10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டால் உண்மையிலேயே மாணவர்களை நினைச்சா மறுபடியும் சொல்றேன், எனக்கு பெருமையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 99% பேர் குருவின் தொழில்ன்றத கெஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே குருவின் தொழில்கள் அதுல அது உள்ள என்ன வர்றது, அந்த குருவின் தொழில்கள்ல இவர் என்ன பண்றார். திரையில இப்போது ஜாதகம் வந்துருச்சு. இவர் குருவின் தொழில்கள்ல இருக்கிறார். ஏனென்றால் 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறது. உண்மையிலே மாணவர்களுக்கு என்ன பெருமையாகவும் இருக்கிறது. மாணவர்களை முழு மனதாக பாராட்டுகிறேன். 99.9% பேர் 199.9% பேர் 0.1 தான் குருவை தவிர்த்து வேற இடத்துக்கு போனவங்க. எல்லாருமே குருவின் தொழில்கள்ல இருக்கிறார் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இந்த கிரெடிட்டை நான் ஒரு 5 பேருக்கு தான் கொடுப்பேன். பொது வீடியோல ஒரு 5 பேர், இதுல ஒரு 5 பேர் தான் நான் சொன்ன தொழிலை, இவர் செய்யக்கூடிய ஒரு தொழிலை அப்படியே அட்டகாசமாக சொன்னவங்க. நான் இவர் ஜுவல்லரி கடை வச்சிருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல குருஜி, நான் கோல்டு ஃபேக்டரி வச்சிருக்கிறேன். அதை விட நம்ம எடுத்த இடத்துல நம்ம டக்குன்னு ஒரு இடத்துல பாக்குறோம் 10ஆம் இடம், வேற எந்த கிரகமும் இல்ல. அப்ப 10ஆம் இடத்தோடு புதனுடைய சம்பந்தம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அட்டகாசமா பதில் கொடுத்திருந்தீங்க. அதாவது புதனுடைய சம்பந்தம் இருந்தா தான் நீதித்துறை, சனியுடைய சம்பந்தம் இருந்தா தான் வக்கீல், ஜட்ஜு, அப்படிப்பட்ட அமைப்புகள்ல எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கின்ற அமைப்புகள்ல ஒன்று பேசி பிழைக்கக்கூடிய தொழிலை செய்வார், இல்லைன்னா தங்கம் போன்ற தொழில்களை செய்வார். நான் எடுத்துப்பிலேயே இந்த ஜாதகரை நான் கேட்டது. ஏனென்றால் எனக்கு என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒருவரை டக்கென்று பார்த்தவுடன் என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னு உங்களை என்னால கேட்க முடியுதுன்னா அதுல பாதியாவது மாணவர்கள் சொல்லிட மாட்டாங்களான்ற ஒரு ஆர்வத்துல தான் இந்த வீடியோவை போடுறோம். ஒரு நிலையில நான் சொன்னதை போல ஒற்றை வரியாக வெறும் தங்கத்தை மட்டும் சொன்னவர்கள் எக்ஸலண்டான ஆன்சர் 2 பேரை பிரீமியம் வீடியோல சொல்வேன். நான் 5 பேர் பொது வீடியோல சொல்லியிருக்கிறீங்க, 5 பேர் பிரீமியம் வீடியோல சொல்லியிருக்கிறீங்க. இதுல எக்ஸலண்டா டாக்டர் சீனி, அருமையான பதில், வெறும் தங்கம். அதே மாதிரி டாக்டர் ரோஹிணி, பெரிய அளவுல தங்கத்தொழில் செய்யறாருன்னு டாக்டர் ரோஹிணி சொன்னீங்க பாருங்க. நீங்க உண்மையில மருத்துவரா PhD வாங்கின டாக்டரான்னு நீங்க 2 பேருமே தெரியல. டாக்டர் சீனி, டாக்டர் ரோஹிணி இவர்கள் இருவருமே பொதுவான PhD டாக்டரா அல்லது மருத்துவத்துறை டாக்டரான்னு எனக்கு தெரியல. ஆயினும் இந்த பதிலுக்கு உங்க 2 பேரையும் நான் மிகப்பெரிய அளவுல, அதாவது ரோஹிணி, டாக்டர் ரோஹிணி சொன்ன மிகப்பெரிய அளவில் தங்கத்தொழில் செய்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய பாராட்டு. அதே மாதிரி டாக்டர் சீனி அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன். நான் சொன்ன மாதிரியே 2 10ஆம் இடங்களோடு வேறு எந்த வித தொடர்பும் இல்லாம குரு தொடர்பு கொண்டதுனால தங்கத்தொழில் செய்யறாருன்னு டாக்டர் சீனியை சொல்லியிருந்தீங்க. அதனை அடுத்து பிரீமியம் வீடியோல தமிழ்ச்செல்வன், கோபாலன், ஈஸ்வரன், கணேஷ், பாரதி மங்கைநாதன், சிவா, இந்த 5 பேர் 6 பேர் மட்டும் வெறுமன தங்க தொழில்னு சொன்னவங்க. இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். பெரிய அளவுல நீங்க நிச்சயமாக வருவீங்கன்னு நான் பாராட்டுறேன். பொது வீடியோல இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஆனாலும் வெறும் தங்கத்தை மட்டும் குறிப்பிட்டிருந்தவர்கள் செல்வம் ஜி, BT கௌதம் ஆர், தீனதயாளன் எஸ், பொன்குமார், மாதவன் ரகுநாத், SPR, ஸ்பாரோ பிட்ஸ், ரேண்டம் தாட்ஸ்,
இவங்க 6-7 பேரும் பொது வீடியோல வெறும் தங்கத்தை மட்டும் சொன்னாங்க. இப்ப 4 ஆப்ஷன்ல தங்கத்தையும் ஒன்றாக சொன்னவர்கள் ஒரு 10-15 பேர். அவர்கள் யாரு அப்படின்னு பார்த்துட்டா, பிரீமியம் வீடியோல அனுசுயா 1, ரவி, நவீன் டி, சுந்தரேஷ்குமார், ஆனந்த் கருப்பையா, எஸ் இளங்கோவன், ராமராஜ் விஎன், சேட்டு, புளோரண்டைன், பழனிவேல் எம், மகேஸ்வரு, பானு, வெங்கடேசன் ஆர், ஜி மணிவண்ணன், வானவியல் வெங்கடாச்சலம், ஹரிலட்சுமணன், தா ஆறுமுகம், ராம் பிரகாஷ், ஆர் பி, யுவராஜா, விகேன், பால் பாபு, ஜெயபாலன், அருணாச்சலம் எம். இவங்க 4-5 ஆப்ஷனுக்குள்ள ஒன்றாக தங்கத்தை குறிப்பிட்டவர்கள். இதை போலவே பொது வீடியோல 4-5 ஆப்ஷன்ல பொது வீடியோல தங்கத்தை சொன்னவங்க. பொது வீடியோல நீங்க சொன்னவங்க எல்லாத்துக்கும் நாங்க ஹார்ட் இன் லைக் கொடுத்திருக்கிறோம். ஐயப்பன் சித்ரா 6661, சிவகுமார் கே, தீபா, பாமாஜி, பிரதிபா, பழனிவேல் எம், பாபு, நிர்மலா நந்தகுமார், NMKR 90, வடிவேல் பரமசிவம், விஜய் பூங்காவனம், ஜெயசித்ரா செல்வராஜ், DKT அஸ்ட்ராலஜி டிவி, மணிமாறன் நாராயணசாமி. இவங்க எல்லாருமே 4 அல்லது 5 ஆப்ஷனுக்குள்ள ஒன்றாக இந்த தங்கத்தை சொன்னாங்க. ரெண்டு ஜாதகம் காட்ட போறேன். இந்த 2 ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்ணில் தண்ணி வரும். திருமணமாகி 3 மாதத்துல பிரிவுகள் வந்துருச்சு. இவங்க சேர மாட்டாங்க, டிவோர்ஸுக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி 10 பொருத்தமும் நன்றாக இருக்கிறது என்று ஜாம்னு 4 ஜோசியர்கிட்ட சொன்னாங்கய்யா. கடைசியில உங்களை பார்த்து இப்ப இன்றைக்கு வந்திருக்கிறோம், நீங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க, இது தேருமா தேராதான்னு சொல்லுங்க அப்படின்னு வந்தது. அம்மா மனசை கல்லாக்கிக்கிட்டு தாமா பலன் சொல்றேன். 10 பொருத்தத்தை பத்தி நாங்களும் ஒரு இதுக்கு வந்துட்டோங்க ஐயா. இவ்வளவு தூரம் நான் பெரும்பாலும் பெண்ணை பத்தவங்க தான் வருவான். பெரும்பாலும் திருமணம் சிக்கலாகி போச்சுன்னா பெண்ணை பத்தவனுக்கு தான் அடிவேறு பத்திக்கிட்டு எரியும். ஏன்னா பெண்ணை பத்துட்டோமே, இந்த ஜாம்னு கல்யாணமும் பண்ணி கொடுத்துட்டோமே, இதற்கடுத்து என்ன ஆகும், முன்னாடி தான் தடுக்கி விழுந்துட்டோம். ஏதாவது ஒரு நிலையில ஜோசியத்துல நம்பிக்கை வந்துருச்சு, தூக்கி குப்பையில போடணும்னு சொல்லவும் முடியாது. ஒரு ஜோசியர் தப்பு பண்ணிட்டா இன்னொரு ஜோசியராவது ஒரு நல்ல தெளிவான ஒன்றை சொல்லி விட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் கண்டிப்பாக இங்கே வரும். இங்க திரையில தெரியக்கூடிய ஆணின் ஜாதகத்துல என்ன நடக்குது, சுக்கிரன் கடுமையான பாபத்துவ அமைப்புகள் இருக்கிறார். சுக்கிரன் கடுமையான பாபத்துவ அமைப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு சுபத்துவமாவது முதல்ல ஒரு பெண்ணுடைய காலத்திர காம அந்த அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்புகள் கிடைச்சு அது நழுவ விட்டு அது போய் அதற்கப்புறம் தான் 2வது திருமணம் நிலைக்கும்னு அர்த்தம். இப்ப முதல் திருமணம் மே மாதமோ ஜூன் மாதமோ நடந்துருச்சு. 2வது பாருங்க 11ஆம் இடம் துல்லியமான சுபத்துவத்தில் இருக்கு. நல்லா பாருங்க, 11ஆம் அதிபதி திக்பலத்தில் இருக்க 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 11ஆம் இடம் 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கிறது. 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கா, 7ஆம் இடத்துல ராகு கேதுக்கள். இங்க என்னன்னா பொருத்தம் பார்க்கும்போது 10 பொருத்தமும் இருக்கு. இவருக்கும் ராகு அவருக்கும் ராகு இப்படி பொருத்தம் பார்த்துருக்கிறாங்க. என்னத்த நான் சொல்லுவேன், அதாவது இந்த ராகு கேது என்கின்ற அமைப்பு, செவ்வாய் தோஷம் என்கின்ற அமைப்பு, இந்த 10 பொருத்தம் என்கின்ற அமைப்பு, இந்த 3 தான் நம்முடைய தமிழ்நாட்டுல கல்யாணம் பண்ணிக்க போற அமைப்புகளையே அப்படியே பாடா படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதா உண்மை. பெண்ணுடைய ஜாதகத்தை பாருங்க. அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு தலையில அடிச்சுக்கிட்டேன். யாருங்க அதை பார்த்த உடனே தெரியுதுங்க. 7ல குரு, 7ல செவ்வாய், 8ல சனி. 7ல செவ்வாய், 8ல சனி. 8ல் சனி பரிவர்த்தனை அமைப்புகள் எங்க நடக்குது, 7, 8ஆம் இடங்களோடு பரிவர்த்தனை நடக்குது. இப்ப பெண்ணுக்கு என்ன வயசு, 26 வயசு. இப்ப இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு அட்லீஸ்ட் 28 வயசு 30 வயசுக்கு மேலதான் திருமணம் நடக்கணும்ன்றத நான் லைவுங்கள்லயே நிறைய சொல்றேன். 7, 8ஆம் இடங்கள்ல சனி செவ்வாய் இப்படி இருந்துட்டாலே கடுமையான 7ல ராகு கேதுக்களும் தொடர்பு கொண்டிருக்காங்க. 7ல ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு 7ஆம் இடத்துல அங்கே பலவீனமாகி சூரியன் பலவீனமாகி குருதசை ராகு புக்தியில இதுக்கு திருமணத்தை கொடுத்துருச்சு. ஏன் இது திரும்பி பெண்ணின் தகப்பனார் என்கிட்ட கேட்டது, ஐயா இது ஒட்டுறதற்கு வழியே இல்லையா, பெண்ணு முடியவே முடியாதுன்றாங்க, இந்த திருமணம் நிலைக்காததுக்கு வழியே இல்லையா, இவ்வளவு செலவு பண்ணிட்டு பெண்ணை பத்த மனசு இதை பண்ணத்தான் செய்யும், ஆடத்தான் செய்யும். எவ்வளவு செலவு எவ்வளவு இது ஏதாவது ஒரு வகையில இல்லையா அப்படின்னா அடுத்து சனி வருது. மார்ச் மாசத்திற்கு பிறகு சனி தசை வருது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தசை பெண்ணுக்கு, திரையில் தெரிகிற பெண்ணை பாருங்க, 8ஆம் இடத்தில் குடும்ப ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி தசை 8ஆம் இடத்துல. இந்த பெண்ணுக்கு நியாயமா சனி தசை புதன் புக்தியில தான் கல்யாணம் ஆகணும். அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு 30 வயசாவது ஆயிருக்கும். சனி தசை புதன் புக்தி எப்ப வருது, 2028 வருது. 2028ல 7ஆம் அதிபதியுடைய தசையில
இரண்டாம் அதிபதியுடைய புக்தியில தான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். ஆக இந்த பொண்ணுக்கு என்ன ஆகும், 2வது திருமணம் 30 வயசுல ஆகும். இப்ப இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க 11ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். 7ஆம் பாவகம் கெட்டு போச்சா? 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல கேது. ஆக 3 பாவர்கள், சூரியன், கேது, செவ்வாய். செவ்வாயோடு சேர்ந்த கேது பாவர். அப்ப அந்த இடத்துல பாருங்க குருவின் தொடர்பு இருக்கு. ஆனா 7ஆம் பாவகம் கடுமையான அமைப்புகள்ல அங்கே பலவீனமாக ஆகி இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த அமைப்புல அங்கே ஆணின் ஜாதகத்துல 11ஆம் இடத்துல, இந்த இடத்துல இங்க ஆணின் ஜாதகம் தெரியுது. ஆணின் ஜாதகத்துல, கணவனின் ஜாதகத்துல 11ஆம் இடத்துல குரு இருப்பது 11ஆம் இடத்தை எப்படி சுபத்துவப்படுத்தி தன்னுடைய இன்னொரு இரண்டாவது திருமண அமைப்பை எப்படி குறிக்கிறதோ அதை போலவே பெண்ணின் ஜாதகத்துல 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 5ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து 11ஆம் பாவகத்தை பார்த்து அந்த 11ஆம் பாவகம் சுபத்துவமாகி இரண்டாவது திருமண அமைப்பு பெண்ணின் ஜாதகம் காட்டுது. அப்ப என்ன தெரியுது? இப்போது இந்த வார கேள்வி, இந்த வாரத்துல போன வாரம், ஆனா இந்த வார கேள்வி ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரி, இந்த வார கேள்வி கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் எப்படி சொல்ல போறீங்க அப்படிங்கறத வச்சு இப்ப நான் இந்த வார கேள்வி 18 மார்ச் 1996, 18 மார்ச் 1996 அதிகாலை 1:30 சேலத்துல பிறந்த ஜாதகம். அதிகாலை 1:30 சேலத்துல பிறந்த ஜாதகம். தனுசு லக்னம், லக்னத்துல குரு, 3ல சந்திரன் புதன், 4ல சூரியன் செவ்வாய் சனி கேது, 5ல சுக்கிரன், 10ல ராகு. பிறக்கும் போது ராகு தசை 10 வருஷம் 4 மாசம் 16 நாள். இப்ப அவருக்கு சனி தசையில சனி தசை அசுய புக்தி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஜாதகம், திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகம் நல்லா பாத்துக்கங்க. பிறந்து ராகுதசை ஆரம்பம், பிறக்கும் போதே ராகுதசை சனி புக்தி. ராகுதசை சனி புக்தி இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் இருந்திருக்கு. 1 வருஷமா 1.25 வருஷம் வரைக்கும் இருந்திருக்கு. பிறக்கும் போது ராகுதசையில சனி புக்தி ஒரு 1.25 வயசு வரைக்கும். இவர் பிறந்த 6 மாசத்துல என்ன நடந்தது?